உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பலி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் போலீஸ்ல சிக்காம நம்ம பாத்துக்கணும். அது எப்படி போலீஸ் பிரச்சனை வராம இருக்கும்? கண்டிப்பா காணாம போன பொண்ண அவங்க வீட்ல தேடுவாங்கல்ல. இங்க பாருங்க, நான் ரொம்ப நாளா பழி வாங்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கன்னி பொண்ணு இருக்கா. அவ பேரு மல்லிகா. என் அண்ணன் கையால செத்து போன பொம்மியோட தங்கச்சி. அவளை இதுல பலி கொடுத்துடலாம். அது சரி, அவளை யாரும் தேட மாட்டாங்களா? அதுக்கும் ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், அத சொல்றேன். ஆனா நம்ம ஊர் ஆளுங்க இந்த லிங்கத்தை தொடறதுக்கே பயப்படுவாங்களே. அதுக்காக தான் நார்த் இந்தியால இருந்து ஈவு இறக்கமே இல்லாத ஹிந்திக்கார கூலிப்படையை இறக்கி வச்சிருக்கேன். என்னது, இந்திக்காரங்களா? ஆமா. போலீஸால அவங்க யார் என்னன்னு அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால அவங்க லிங்கத்தை திருடின உடனே ஊரை பார்த்து கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது கோயிலை திறந்து லிங்கத்தை எடுத்துட்டு போனது ஏதோ ஹிந்திக்காரனுங்கன்னு நினைச்சு போலீஸ் நார்த் இந்தியால தான் தேடும். கடைசி வரைக்கும் உள்ளூர்ல இருக்கிற நம்ம மேல சந்தேகமே வராது. அதே நேரத்துல அந்த பொண்ணையும் இதுக்காக பலி கொடுத்துடலாம். ஒரே நேரத்துல அந்த குடும்பத்தையும் பழி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு, லிங்கத்தையும் திருடின மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணை தூக்குனா எந்த பிரச்சனையும் வராதா? எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். பயங்கரமா டார்ச்சர் கொடுக்கற மாதிரி கொடுத்து வேணிய கல்யாணத்தை நோக்கி தள்ளுவேன். அவ கல்யாணத்தை நோக்கி நகரும் போது ஒரு ஃப்ராடு கும்பல் அந்த வேணிய சந்திச்சு உங்க பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு கதரும். வேணியும் அவங்க பேச்ச நம்பி அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லி தலையாட்டுவா. கல்யாணத்துக்கு முத நாள் மல்லிகாவை நான் செட்டப் பண்ண போலி மாப்பிள்ள மூலமாவே தூக்கிட்டு போய் பலி கொடுத்து அவ யார் கூடவோ ஓடி போயிட்டான்னு இந்த ஊரை நம்ப வைக்க போறேன். நம்ம வேலையும் நடந்துரும், அந்த குடும்பத்தையும் நான் பழி வாங்கிடுவேன். ஓ, திட்டம் நல்லாதான் இருக்கு. அட பாவி, பாவிங்களா? இதான் மேடம் சிவமணியோட மாஸ்டர் பிளான். ஏமா அந்த சிவமணி எப்படிமா அப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான்? மா, அப்பவே நான் சொன்னல அவ கண்டுபிடிச்சிட்டான்னு. இப்ப நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாருங்க. அவங்கள அந்த ராணிய பத்தி சொன்னப்போ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்கறாங்கன்னு நினைச்சேன். அவ உண்மையிலேயே சாதாரணமான ஆளு இல்ல. இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் பத்தாது. இவங்களை அடிச்சு இங்கேயே கொல்லணும். என் மக மல்லிகா எங்க? என் மக மல்லிகா எங்கடா? இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. அவ சின்ன பொண்ணு, எங்க அவ? இந்த ராணி ஒரு ராத்திரியில எவ்வளவு வேலை பார்த்திருக்கா? ஒருவேளை நம்மளையும் ஸ்மெல் பண்ணிருப்பாளா? எங்க இருக்கா சொல்லுங்க. வேணியம்மா, மல்லிகாக்கு ஒன்னும் ஆவல. நம்ம வீட்ல இருக்கிறாரே அந்த ஐயா, அவரு காப்பாத்திட்டாரு. என்ன ராணி சொல்ற? மல்லிகா கொண்டு ஆகல. நம்ம வீட்ல இருக்கிறவரா? ஆமா பாட்டி. ஆமா, அவர் எங்கம்மா? ஆளையே காணோம். தெரியலையே பாட்டி. இங்க இந்த ராணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கத்துல வந்துட்டா. நாம மாற்றுறது கன்ஃபார்ம். அம்மா, ஐயோ, எப்படியாவது சமாளிங்கம்மா. இதுக்குள்ள எப்படிம்மா அவர் வந்தாரு? நான் மல்லிகாவை சிவமணி தான் கடத்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கின்னு சிவமணிய தேடி போனேன். ஐயா, மல்லிகாவுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மயக்கமா இருக்க.
அவ்வளவுதான். நான் தூக்கம் வரலன்னு காலார நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ ஒரு கும்பல் மல்லிகாவை கடத்தி மயக்கமாக்கி வச்சிருந்தாங்க. ஐயோ, நீ ஒன்னும் பதட்டப்படாத. நான் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுட்டு மல்லிகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். சிவமணின்னு ஒருத்தன் தாயா இதெல்லாம் பண்ணிக்கிறான். மல்லிகா, மல்லிகா எழுந்திரிடா. மல்லிகா, என்ன பாரு. மல்லிகா, 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 என்ன நடந்துச்சு? யார் உன்னை இப்படி எல்லாம் பண்ணது? அக்கா, அந்த மாப்பிள்ளை பையன்தான் என்னை மயக்கமாக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. இப்பதான் ஜான்சி மேடம் எல்லாத்தையும் என்னாண்ட சொன்னாங்க. ராணி, அந்த குரூப் திருப்பி தேடி வந்தாலும் வருவாங்க. மல்லிகாவை கூட்டிட்டு உடனே கிளம்பு ராணி. நான் பின்னாடியே வரேன். சரி, வா மல்லிகா. அப்ப மல்லிகா இங்கதான் இருக்காளா? மல்லிகா இங்கதான் இருக்கிறா. அவளுக்கு ஒன்னும் ஆகல, பயப்படாதீங்க. அப்பாடா. அவ நல்லா இருக்கிறா. அப்ப அந்த சிவமணி தான் மல்லிகாவை கடத்திட்டு போய் காவு கொடுக்க பாத்திருக்கான். அந்த சிவமணியை நம்ம சும்மா விடக்கூடாது. இங்க பாருங்க, அவனை இனிமே நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சித்தார்த். ஏன் பண்ண முடியாது? மேடம், ஏன் மேடம்? ராணி சொன்ன அந்த ஐயா இருக்காரே, அவரு மல்லிகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது மட்டும்தான் தெரியும். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. இப்ப நாங்க அரெஸ்ட் பண்ண வந்தது இந்த ஃப்ராடு கோஷ்டியை மட்டும் இல்ல. ராணி சொல்லிட்டு இருக்கிற அந்த பெரியவரையும் சேர்த்துதான். என்ன மேடம் சொல்றீங்க? அவர் என்னத்துக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? அவர் அப்படி என்ன பண்ணாரு? ராணி, நீ மல்லிகாவை காப்பாத்திட்டு மண்டபத்துக்கு வரும்போது நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். ஆமா, அந்த சிவமணி அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்து இந்த ஃப்ராட் கும்பலையும் அரெஸ்ட் பண்ண போறதா சொன்னீங்க. அதானே மேடம்? அதேதான். ஆனா நான் சிவமணி அரெஸ்ட் பண்றதுக்கு அங்க போறதுக்கு முன்னாடியே அங்க நீ சொல்ற அந்த ஐயா போயிருக்காரு. அவரு ஒரு பெரிய வேலைய பண்ணிருக்காரோன்னு எனக்கு அவர் மேல டவுட்டா இருக்கு. ஐயோ, ஐயோ, அவன் சாதாரண ஆள் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.